யூகே மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கால் திருட்டு ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த கால் திருட்டுகளை தடுக்கணும்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பிளான் கொண்டு வந்தாங்க. பிளான் என்னன்னா, ஒரு காரை கீயோட வச்சு ஓப்பனா அப்படி வச்சுக்குவாங்க. கார் டோர்லாம் க்ளோஸ் ஆகிதான் இருக்கும், பட் நம்ம கார் கீ இருக்கிறதுனால காரை எவனாலும் எடுத்து ஓட்டலாம். ஸோ அதை பார்த்துட்டு ஆசை திருடங்க என்ன செஞ்சாங்கன்னா, தானா அந்த பொய்யில போய் மாட்டிக்கிட்டாங்க. கார் எடுத்துவாங்க. கார் எடுத்த உடனே காரை ஓட்டிட்டு போயிடலாம்னு அவங்க நினைச்சும் போதுதான் போலீஸ்காரங்க காரை வெளியே டிசேபிள் பண்ணிடுவாங்க. ரிமோட் மூலமா டிசேபிள் பண்ணி அந்த கார் டோர்ஸ் லாக் ஆகியும் திருடங்களால அந்த காரை ஓட்டிட்டும் போக முடியாது, அந்த காரை விட்டு இறங்கவும் முடியாது. உள்ள இருக்கக்கூடிய ஸ்பை கேமரா அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அவ்வளோ ஆக்டிவிட்டிஸையும் வீடியோ எடுத்துவோம். ஸோ இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போகும்போது போலீஸ்காரங்க அந்த வீடியோஸை வச்சு இவங்க திருடம் தான், இவங்க கார் திருட பார்த்தான்னு சொல்லி எவிடன்ஸாக கொடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. பட் இப்படி ஒரு நல்ல விஷயம் போலீஸ்காரங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட பல நாட்கள் அந்த இடங்கள்ல திருட்டு நடக்காம இருந்திருக்கு, கார் திருட்டு நடக்காம இருந்திருக்கு. பட் அப்போ ஒரு ட்விஸ்டா மக்கள் அதை பார்த்துக்கிட்டு ஒரு குத்தம் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படி கார் டிராப் வைக்கிறத பார்த்து மக்களுக்கு இல்ல புதுசா திருடாமலே இருக்கிறவங்களுக்கும் கூட திருடணும்னு ஆசை வந்துவாங்க. என்ன ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பண்ணா அதுல குத்தம் கண்டுபிடிச்சாங்க. நீங்க நல்லவங்களே திருடனாக பாக்குவீங்கன்னு சொன்னாங்க. இதனால போலீஸ்காரங்க அந்த ஐடியாஸை டிராப் பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை நிப்பாட்டணும்னு போலீஸ்காரங்க பண்ண ஐடியாவை மக்கள் இல்ல நீங்க நல்லவங்களே கெட்டவங்களா ஆக்குவீங்கன்னு சொல்லி கேச மாத்திட்டாங்க. ஏன்னா நீங்க அப்ப ஏன்டா திருடணும், உங்களுக்கு ஏன்டா திருட தோணுது? இதே போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.